நீ சமைச்சிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு நான் ஹோட்டலில் போய் நெய் புரோட்டா வேணுன்ட்டேன் பாரு. எப்படி இருக்கு பாரு, செம்மையாக இருக்குமா. ஒரு புரோட்டா வடை இங்கே வேறு நல்லா மொறு மொறுமாட்டிங்க. என்ன இவ்வளோ வெயிலில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கியா? நல்லா தரையெல்லாம் தண்ணி பிடிச்சி விட்டா நல்லா கூலிங்காக இருக்கும். ஆமாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் பிடிக்கல. ஆமாம், பார்த்தீங்கன்னா மண்ணை மட்டும் தாங்க நினைக்கிது. ஏன்னா காற்று எதுவுமே அடிக்க மாட்டுதா, அதனால் நல்லா தண்ணி பிடிச்சிட்டா நல்லா கூலிங்காக வருதானம்மா. ரேஷனுக்கு போய் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு இல்லை இந்த வெள்ளை வெள்ளையாக ஒன்று கிடக்கா அதெல்லாம் பொறுக்கிட்டு நல்லா வையினுச்சா அதனால் பொறுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் இந்த அரிசி தான் சாப்பிடுவாங்க அதிகமாக. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக தெரியுதுங்க சாப்பாடு சூப்பராக. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துதா மீன். என்ன மீன் குழம்புலாம் வச்சாச்சா இல்லையா? எல்லாம் வச்சுட்டு இப்போ தான் டீயை போட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆமாங்க, நான் பாருங்க டீ ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டுங்க. அம்மா சாப்பிடுமா. அம்மா மணியை பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு செடிக்கெல்லாம் தண்ணி பிடிக்க போகிறேன். நல்லா வெயிலாக இருக்கா, தண்ணி பிடிச்சி விட்டா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், அதனால தான். ஆமாம்மா, ஒரு வாரமாக செம்ம வெயில் தானம்மா. ஓவராக அடிக்குது, அது சிட்டியில் இருக்கவும் முடியல. ஆமாம், அது இல்லாமல் கரண்ட் வாரம் அடிக்கடி போயிட்டு இருக்கா. ஒன்றுமே பண்ண முடியலங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா செடிக்கு தண்ணி பிடிக்க போகிறோம். தண்ணியை பிடிச்சிட்டு ஆகிட்டு இன்றைக்கி சமைக்கிறதுக்கும் ஒன்றும் குழம்புக்கும் ஒன்றும் இல்லை. போய் 2 பரோட்டா கட்டியிருந்தா 2 பேரும் ஆளுக்கு 2 சாப்பிட்டு இருந்துடலாம். ஆமாம், நெய் புரோட்டாவை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு வேண்டியதாம்மா. ஆமாம் அம்மா ஃபஸ்ட்டு போய் தண்ணியை பிடிச்சிருமா. தண்ணியை பிடிச்சிடும். ஆமாம் அம்மா. என்ன இவ்வளோ வெயிலில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கியா? நல்லா தரையெல்லாம் தண்ணி பிடிச்சி விட்டா நல்லா கூலிங்காக இருக்கும். ஆமாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் பிடிக்கல. ஆமாம், பார்த்தீங்கன்னா மண்ணை மட்டும் தாங்க நினைக்கிது. ஏன்னா காற்று எதுவுமே அடிக்க மாட்டுதா, அதனால் நல்லா தண்ணி பிடிச்சிட்டா நல்லா கூலிங்காக வருந்தானுமா. ஆமாம், அப்பா டெய்லி தண்ணி பிடிக்குது, இந்த தரையெல்லாம் பிடிச்சி விட்டாண்ணா. ஆமாம், அதெல்லாம் பிடிக்காது, செடிக்கு மட்டும் அப்படியே காட்டிட்டு வந்து. ரொம்ப கூட பிடிக்காது தண்ணியெல்லாம் அதிகமாக. அப்படியே லேசாக அப்படியே பார்த்தா 5 நிமிஷத்தில் டீ போடுறது கட்டி பார்த்தா நான் தண்ணி பிடிச்சிட்டேன் அப்படின்னு. அதனால தான் செடி எதுவும் கிளம்ப மாட்டுமா. கிளம்ப மாட்டுது, அதான் பாருங்க ஃபுல்லாக நினச்சி விட்டுட்டுங்க. அப்போ தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மெயின் இதுதான் ஃபஸ்ட்டு வேலையே. மழை நேரத்தில் நல்லா சூடாக வேகமாக வரும் தண்ணி. இப்போ வெயிலாக இருக்குல்ல, அதனால் தண்ணி அவ்வளோதான் கம்மியாக வருது. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர்லேயே இந்தமாரி இருக்குங்க. ஆனால் மேக்ஸிமம் எங்கள் ஊரில் போர் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடியிலே தண்ணி வந்துடுங்க. ஆனால் ஒரு சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 60 அடி 70 அடி 150 அடி வரையும் போவாங்க. களிமண்ணாக இருக்குல்ல, அங்கெல்லாம் தண்ணி எடுக்காது. நம்ம ஊர்லாம் தண்ணி பஞ்செல்லாம் கிடையாதுங்க. 24 ஹவர்ஸும் தண்ணி கிடைக்கும். ஆனால் இந்த வெயில் தான் ஒன்றும் பண்ண முடியலங்க. அம்மா என்ன கொள்ளையெல்லாம் சுற்றி தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சா? தண்ணி பிடிச்சிட்டு வந்து இப்போ தான் உக்காந்தேன். அதுக்கட்டி அப்பா ரேஷனுக்கு போய் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு இல்லை இந்த வெள்ளை வெள்ளையாக ஒன்று கிடக்கா அதெல்லாம் பொறுக்கிட்டு நல்லா வையினுச்சா அதனால் பொறுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் இந்த அரிசி தான் சாப்பிடுவாங்க அதிகமாக. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக தெரியுதுங்க சாப்பாடு சூப்பராக. ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டு தான் மேயுது பாருங்க. வண்டு எறும்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு போடுவோமா, இப்போயே நம்ம பொறுக்கி வச்சுக்கிட்டோன்னா நல்லதுங்க. அம்மா இந்த சாப்பாடு வந்து நல்லா குண்டாக தானே இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பாடு. மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே இருக்கும் இது. ஆமாம், நான் அப்போலேருந்து இந்த சாப்பாடு தானே எனக்கு பிடிக்கும். அப்பா வரான் இந்த சாப்பாடு ஆக்காத அன்னைக்கு சுத்தமாக சாப்பாடே நல்ல சாப்பிட மாட்டாங்க. என்ன மழையாக இருந்தாலும் ஆக்கிடணும். இந்த அரிசி தான் பிடிக்கும் அதுக்கு. ஆமாங்க, இந்த வேலை முடிஞ்சிட்டுனா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இட்லிக்கிலே இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு. பாருங்க இது அம்மா எத்தனை கிலோமா இருக்கும் இது? 20 கிலோ. 20 கிலோ? சரி, அவங்க இன்னொரு கூப்பன் இருக்குது, 2 கூப்பன் எங்கள் வீட்டில். இப்போ 2 கூப்பனுக்கு அதுக்கு 18 கிலோ. அப்பா இதே வந்துடும் இருக்குமா ஒரு 30க்கு மேலே? ஆமாம் அப்பா இந்த அரிசி அப்படியே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. இது அப்போ நம்ம இட்லிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இது சாப்பாடும் ஆக்கலாங்க. சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு, நல்லா சத்தாக தானமாக இருக்கும். இது அவ்வளோதான் நல்லது. அம்மா சுற்றி தண்ணி பிடிச்சி நல்லா காற்று வருதா? நல்லா காற்று வருது. அது என்னம்மா டம்ளர்ல? டம்ளர்ல நீ போனதுலேருந்து ஒட்டடை அடித்து ஏனம்லாம் விளக்கி வச்சுட்டு துணிமணியை ஊற வச்சுட்டு 4 சாத்துக்குடி கலந்து அதை ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
ஏன் அப்பா வெயிலுக்கு சாத்துக்குடி ஜூஸா? ஆமாம். சரி குடிமா. உனக்கும் ஒரு கோலம் எடுத்து வந்தங்க, நீனும் கொஞ்சம் குடிச்சிக்க. ஆமாம், இந்த பைக்கில் போய் இதை வாங்கிட்டு வர கட்டி நெய் புரோட்டா சூப்பராக இருக்கும். ஒரு சில காலெலாம் புரோட்டாவே இல்லைம்மா. சாப்பாடு கேட்டால் சாப்பாடு இல்லைன்ட்டாங்களா, லேட் ஆகிடுச்சின்னு. அதனால தான் போய் ஒரு கடையில் மட்டும் நெய் புரோட்டா இருந்துச்சு, அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி. வீட்டில் எல்லாம் ஒர்க்கு முடிச்சிட்டாமா? எல்லாம் முடிஞ்சிடுச்சா? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு. ஜூஸ் நல்லா இருக்கா இல்லையா? இதோட மீன் ஏதாவது வந்தால் வாங்கி குழம்பு வைப்போம். நைட்டுக்கா? நைட்டுக்கு. ஆமாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ஆமாம். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. போயிட்டு வந்த வெயிலில் மூஞ்சே தார் ரோடு மாதிரி ஆயிடுச்சிங்க. அதனால் குளிச்சுட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக. அம்மா, ஓ, வீட்டு வேலைலாம் முடிச்சதா இல்லையா? முடிஞ்சிடுச்சு. நீ சமைச்சிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு நான் ஹோட்டலில் போய் நெய் புரோட்டா வேணுன்ட்டேன் பாரு. எப்படி இருக்கு பாரு, செம்மையாக இருக்குது. அம்மா, ஓ, ஒரு புரோட்டா வடை இங்கே வேறு நல்லா மொறுன்னு இருந்துச்சிங்க. ஆமாம். வர்ற கட்டியுமே இதாகிடுச்சிங்க. சாப்பிடுமா அப்படியே ஊற வச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா குருமாங்க, சிக்கன் குருமா. ஃபுல்லாக நெய் ஊற்றி தாங்க செய்யறது இந்த புரோட்டா. இந்த புரோட்டா சாப்பிட்டதே இல்லை அம்மா, ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறாங்க. சாப்பிடுமா. பாருங்கள், சவுண்டே எப்படி மொறுங்குது பாருங்க. நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கு. இந்த புரோட்டா சாப்பிட்டதே இல்லை தானே? ஆமாம், அது என்ன பிச்சு எடுக்கணும். ஆமாம், நல்லா பொறன்னு சூப்பராக இருக்குது. முறுக்கு மாதிரியே இருக்கும் இந்த புரோட்டா. ஆமாம். ஆமாங்க, பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சின்னதாக தாங்க இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்கு. ஆமாங்க, இதுக்கு குருமாவும் சூப்பராக இருக்கும். இது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம வாங்கிட்டு வர கட்டியுமே கொஞ்சம் இதாகிடுங்க. ஆமாம், கடையிலே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூடாக போட்டிருப்பாங்க. அம்மா, ஓ, பரோட்டா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டா? ஆமாம். வீட்டில் மதியம் சமைக்கலைங்க, அதான் பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சும்மா. ஓ, என்ன குழம்புலாம் வச்சாச்சா இல்லையா? குழம்புலாம் வச்சுட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டீ ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டுங்க. சாப்பிடுமா. அம்மா, 6 மணி ஆயிடுச்சு, வெயில பார்த்தியா? ஆமாம். செம்ம வெயிலாக இருக்குது, இருட்டே ஆக மாட்டுதுங்க. ஆமாம். டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நான் டீ நல்லா இருக்கா இல்லையம்மா? நல்லா இருக்கு. நான் டீயில் நீ இஞ்சி தானே போடுவேன் நிறையா? ஆமாம். இஞ்சி இதெல்லாம் போட்டால் தாங்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ தான் குடிச்சடவாக இருக்கும். இல்லைன்னா உனக்கு பிடிக்காது, தலைவலி வந்துடும். ஆமாம்.